ஓகே ரைட். ஸோ ஹேவ் ஹேஸ்ல வந்து ரெண்டு வகையான ஹேவ் ஹேஸ் இருக்குது. அதாவது இந்த ஹேவ் ஹேஸ் வந்து ஹெல்பிங் வேர்பாகவும் பயன்படும், நார்மலான ஒரு வேர்பாகவும் பயன்படும். உங்களுக்கு நீங்க இன்னும் ஹெல்பிங் வேர்ப் படிக்கிறது இல்ல, ஸோ அதனால ஹெல்பிங் வேர்ப் உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ரைட். ஹெல்பிங் வேர்ப்ல எப்ப யூஸ் ஆகும்டா பெர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு யூஸ் ஆகும். ரைட். நாங்க இன்னும் பெர்ஃபெக்ட் டென்சஸ் எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ண இல்ல. ரைட். நாங்க இன்னும் பாஸ்ட் கண்டினியூஸே முடிக்கல, பெர்ஃபெக்ட்லாம் இப்போ உங்களுக்கு வராது. ரைட். ஸோ பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல நாங்க படிச்சோம். ரைட். அதுல பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் நாங்க இந்த ஹேவ் அண்ட் ஹேஸ் வந்து என்ன செய்வோம்னா ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். ரைட். அதாவது she has gone to London, she has worked. Right. That I will have I will have taken 10 tests. That I will have been watching. So அந்த டென்ஸ்ல நீங்க இப்ப விடுங்க, அது உங்களுக்கு தேவைப்படாது. ரைட். ஸோ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்ல வந்து நாங்க வந்து இந்த ஹேவ் அண்ட் ஹேஸ் வந்து ஹெல்பிங் வேர்பாக பயன்படுத்துவோம். அது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்ப ஹேவ் அண்ட் ஹேஸ் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது வந்து என்ன, அது வந்து வேர்பாக பயன்படுறது. எங்க வேர்பா பயன்பட போகுதுண்டா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாங்க பயன்படுத்துவோம் இத வேர்பாக. இது என்ன வேர்பா என்ன கருத்து கொடுக்கும்? ஐ ஹேவ் என்கிட்ட இருக்கிறது அந்த மீனிங்க தரப்போகிறது. இருக்கிறது என்ற மீனிங்க தரதான் இந்த ரெண்டு சொல்லும். ஐ ஹேவ் இருக்கிறது, என்கிட்ட இருக்கிறது காட்டுறது தான் இந்த ரெண்டு வேர்பு. ஓகே பாருங்க, ஐ ஹேவ் அ கார். உங்களுக்கு தெரியும் ஹேவ் எதுக்கு போடணும், ஆல் ப்ளூரல்ஸுக்கு நாங்க ஹேவ் போடுவோம். நாங்க ஐயையும் ப்ளூரலாக தான் எடுத்துக்கொள்வோம். எல்லா ப்ளூரல் நவுன்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கும் நாங்க வந்து ஹேவ் போடுவோம். ஆல் தி சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு நாங்க வந்து சிங்குலர்ஸுக்கு நாங்க ஹேஸ் போடுவோம். ரைட். I have a car. She has a car. She has. She in the owl. She has a car. சிம்பிள். இதை தவிர வேற ஒன்றுமே இல்ல. இதை நீங்க நெகட்டிவ்ல மாத்தி பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது? யாராவது சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லிட்டேன் இப்ப இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். So what is the negative form of this sentence? Haven't, hasn't. Sorry. What is the helping verb of simple present tense? Simple present tense உடைய helping verb என்ன? Do or does. Positive sentenceல simple present tense, positive sentenceல helping verb எல்லாம் மறைஞ்சு வரும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இது எப்படி மறைஞ்சு வந்திருக்குது? I do have a car. ஏன் இங்க ஹேவ்ன்றது நான் சொல்லிட்டேன் வேர்பாக தொழிற்படுது. இங்க ஹேவ்ன்றது இங்க வேர்பா தொழிற்படுது. ஐ ஈட் ஐ ட்ரிங்க்னு சொல்லுவோமே, ஐ ட்ரிங்க் மில்க்ண்டா அது உண்மையாவே ஐ டூ ட்ரிங்க் மில்க்னு வரும். ஆனா நாங்க அதை என்ன செய்வோம், மறைச்சுதான் எழுதுவோம். நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஹெல்பிங் வேர்ப் பாசிட்டிவ், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வர பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல ஹெல்பிங் வேர்ப் மறைஞ்சு வரும். அப்ப இத நெகட்டிவா மாத்தணும்னா என்ன செய்யும், இந்த மறைஞ்சிக்கிறது வெளியே வந்துருவாரு. மறைஞ்சிக்கிறவரு என்ன செய்வாரு, வெளியே வந்துருவாரு. அப்ப எப்படி வர போறாரு? ஐ டூ நெகட்டிவ்னா என்ன வரணும், நாட் வரணும். ஐ டு நாட். ஐ டு நாட் எப்படி எழுதுவாங்க, டோன்ட்னு எழுதுவேன். சோ ஐ டோன்ட் ஹாவ் அ கார். hasn't, haven't வாரது அது ஹெல்பிங் வேர்பாக வரும் பொழுது நான் இப்ப முன்னரே சொல்லிட்டேன், இது இங்க ஹெல்பிங் வேர்பா தொழிற்படல. இங்க இருக்கிற ஹேவும் ஹேஸும்
ஹெல்பிங் வேர்பாக தொழிற்படவில்லை. இங்கதான் எல்லாரும் குழம்புறது. இங்க ஹெல்பிங் வேர்பா யூஸ் பண்ணல. என்கிட்ட கார் ஒன்று இருக்குது. இது வேர்பாக சரி, இது நீங்க ஹெல்பிங் வேர்பா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, அப்ப வேர்ப் எங்க? வேர்ப் இல்லாம ஒரு சென்டென்ஸ் வருமா? நீங்க ஹேவ் ஹெல்பிங் வேர்பா தான் நான் எடுப்பேன்டாலும் இப்ப வேர்ப் எங்க? அப்ப வேர்ப் இல்லாம ஹெல்பிங் வேர்ப் மட்டும் போட்ட ஒரு வாக்கியம் வருமா? கட்டாயமா ஒரு வாக்கியம் உருவாகும் பொழுது சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் கட்டாயம் இருக்கணும். ஆப்ஜெக்ட் வந்து அடிஷனல் செயற்பட பொருள் நீங்க போட்டா போடுங்க, போடாட்டி விடுங்க. வேர்ப்ன்றது கட்டாயம். ஹெல்பிங் வேர்பா எடுத்தீங்கன்னா வேர்ப் எங்க? அப்பதான் சென்டென்ஸே கிடையாது. அப்ப இங்க வந்து இது எப்படி தொழிற்படுது? ஒரு வேர்பாக தொழிற்படுது. வேர்பாக தொழிற்படுற ஒரு வாக்கியத்தை நீங்க நெகட்டிவா மாத்தும் பொழுது, வேர்புல நாங்க ஒரு நாளும் நெகட்டிவ் சென்டென்ஸ மாத்தும் பொழுது நாங்க வேர்புக்கு போய் நாட் போடுவோமா? வேர்புக்கு அடுத்ததா? இல்ல. ஈட் நாட் அப்படி எழுதுவீங்களா? இல்லதானே. அப்ப எப்படி நீங்க ஹேவன்ட் போடுவீங்க? அங்க ஹேவ் நாட் எப்படி போடுவீங்க? இங்க ஹேவ்ன்றது ஹெல்பிங் வேர்பா தொழிற்பட இல்ல. அப்ப நீங்க அங்க நாட் போட முடியாது இந்த வாக்கியத்துல. சோ ஐ டோன்ட் ஹேவ் அ கார். ஸ்ரீ ஹாஸ் அ காருக்கு நெகட்டிவ் என்ன சொல்லுங்க பாப்பா? எனிவன் ஆல்ரெடி படிச்சாச்சு. What is the helping verb of sorry, very good. She doesn't போட்ட பிறகு நாங்க have போடுவோமா? has போடுவோமா? இல்ல. She doesn't have a car. நான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படிச்சு தரும் பொழுது சொன்னேன், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல ஹெல்பிங் வேர்ப் மறைஞ்சு வரும். அப்படி மறைஞ்சு வாக்கியங்கள்ல எது சிங்கியூர் எது ப்ளூரல் நீங்களால அடையாளம் காண்பதற்காக நாங்க ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் எங்க பண்ணுவேன்? ஹெல்பிங் வேர்ப்ல பண்ணுவேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பண்ணுவேன் மாடிஃபிகேஷன். ஏன்? இப்ப ஹெல்பிங் வேர்ப் மறைஞ்சு தானே வருது. அப்ப அந்த ஹெல்பிங் வேர்ப் மறைஞ்சு வர ஹெல்பிங் வேர்புக்கு ஒரு அடையாளத்துக்காக நாங்க வேர்ப்ல ஒரு சின்ன சேஞ்ச பண்ணுவோம்னு சொன்னேன். she eat she eat I eat I do eat. இங்க மறைஞ்சு வர்றது, இங்க do மறைஞ்சு வருது. நான் பிரக்கட் பண்றேன் மறைஞ்சு வர்றது உங்களுக்கு கிளியர் ஆகுறதுக்கு. she does இங்க வந்துச்சுண்டா verb வந்து eat தான் வரும். she does eat. இப்ப இங்க do does சேம் இல்ல தானே. இப்ப ரெண்டும் சேமா வரல. அப்ப இந்த டஸ்ல ஒரு எஸ் இருக்குதானே. அந்த எஸ் கொண்டு போயிட்டு நாங்க எங்க போட்ட இந்த வேர்புக்கு அடுத்ததா போடுவோம் சொன்னேன். எங்க போடுவோம்? சிங்குலர்ஸுக்கு போடுவோம். அதாவது சிங்குலருக்கு தான் நீங்க டஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப சிங்குலருக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வேர்புக்கு அடுத்ததா ஒரு எஸ் வந்து போடுவோம்னு சொன்னேன். அதே தான் இங்க நடந்திருக்குது. இங்க ஹேவ் தானே வேர்ப், ஹேவ் தானே வேர்ப். அப்ப நாங்க இங்க ஒரு மாடிஃபிகேஷன் எஸ் போடும் பொழுது நாங்க வெட்டிட்டு ஒரு எஸ் ஒன்னு போடுறோம், ஹேஸ். பட் நெகட்டிவா வரும் பொழுது she சிங்குலருக்குரிய ஹெல்பிங் வேர்ப் does, then doesn't. இப்ப ஒளிஞ்சு இருக்க போக்குள்ளதான் நீங்க எஸ் வந்து என்ன செய்வீங்க? போட்டீங்க. இப்பதான் ஒளிஞ்சிருந்தா வெளியே வந்துட்டு. அப்ப ஒரு அடையாளம் கொடுக்க தேவையில்லை. திருப்பி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. she doesn't has a car. she doesn't has a car. இவ்வளவுதான். இது சிம்பிளான ஒரு தியரி. இது ஒரு வேர்பாக எடுக்கணும், அவ்வளவுதான். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். Activity 3. Complete the sentence using must, should, would or can. மஸ்ட்ண்டா ஒரு வார்ன் பண்ற மாதிரி, வார்னிங்கோட கட்டாயப்படுத்துறது மஸ்ட். ஷுட்னா எல்லாரும் வாங்க என்று அறிவுறுத்துறது. வுட் பெர்மிஷன் ஒன்று கேக்குறது. கேன்டா உங்களால முடியுமான்னு கேக்குறது. ரைட்?
இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம் மாடல் verbs. ஓகே, குவிக்லி டூ திஸ் will you. இதோட நாங்க இந்த கிளாஸ் முடிச்சு கொள்ளலாம். 5 minutes குயிக்கா அழகா செஞ்சு முடிக்கலாம். குயிக்கா கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஃபினிஷ் ரிசைன் பண்ணுங்க. ரைட், ஓகே. நாங்க டிஸ்கஸ் பண்ணி விடுவோம்.
all the students dash eat healthy food. என்ன வரும்? Should eat healthy food. இப்ப பாருங்க, ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றை யூஸ் பண்றது பெட்டர், ரைட்? இப்ப 4 தந்திக்கிறாங்க, 4 சென்டென்ஸ் தந்திக்கிறாங்க. all the students eat healthy food. healthy food நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம். should விட இம்பார்ட்டன்ஸ் கூடினது எது? must. ரைட்? நான் கடைசியா சொன்னேன், ரைட்? ஒரு அட்வைஸ், ஒரு வார்னிங்க்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? மஸ்ட் யூஸ் பண்ணணும். ஷுட்ன்றது ஜஸ்ட் ஒரு அறிவுறுத்தல், ஒரு அறிவித்தல். அவங்கள ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் பண்றது, அட்வைஸ் கொடுக்கறது. கட்டாயம் செய்யுங்க என்று சொல்லும் போது நீங்க மஸ்ட் யூஸ் பண்ணணும். all the students must eat healthy food. we dash keep our class nice and clean. என்ன வரும்? Should. right, good. should. we should keep our class nice and clean. dash you like another piece of cake. permission கேக்குறது எதுன்னு சொன்னேன்? இல்லாட்டி ஒரு உங்களுக்கு செய்து தரவான்னு கேக்குறாங்க, ஒரு willingness. what is it then? would you like another piece of cake? you look tired. dash I make you a cup of tea. நீங்க டயர்டா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு செய்து தரவா? can I make you a cup of tea? can I make you a cup of tea? படிச்சு தந்தது அப்படியே மறந்துன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸ் தந்து படிச்சு தந்தனா இல்லையா? சொல்லுங்க பாப்பேன். அப்பயே ஆன்சர் பண்றீங்கல்ல யாரும்? நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கிராமர்ல வந்து ஒரு எக்ஸாம் கிளாஸ் டைம்ல நடக்குமா? இங்கிலீஷ்ல எனக்கு பெருசு சிலபஸ் கவர் பண்ண இல்ல தானே? நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு படிச்சு தந்த எல்லா கிராமர் நோட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வாங்க, ரைட்? நான் அது மார்க்ஸ பொறுத்து, நான் 100க்கு மார்க்ஸ் போட்டுருந்தா எல்லாரும் 85க்கு மேல எடுத்துடணும். ஓகே, அது மார்க்ஸ் பொறுத்து. 50க்கு எடுத்துருந்தா 40க்கு மேல எல்லாரும் எடுக்கணும். தட்ஸ் இட். படிச்சுட்டு வந்துருங்க எல்லாரும் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நோட்ஸ்ல எல்லாம் கிளியரா தந்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, கட்டாயம் நடக்குமா? ரைட். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான். பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம் கிராமர் டெஸ்டா, கிராமர் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே, பாய்.